ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நம் அனைவருக்குமே நினைத்த காரியமானது நிறைவேற வேண்டும் என்பதில் அனைவருக்குமே முக்கியமானது ஆர்வமும். அது மட்டுமல்லாமல் அதாவது அனைவருக்குமே எப்படிப்பட்ட செயல்களானது இருக்கலாம். சிலருக்கு அதாவது பண கஷ்டமானது தீர வேண்டும், குடும்பத்தில் சண்டைகள் வராமல் இருக்க வேண்டும், ஒரு பெண்ணை விரும்புவார்கள், அந்த பெண்ணானது என்னை பார்த்து விட வேண்டும் என அனைவருக்குமே இந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும், இந்த ஒரு வண்டியை வாங்க வேண்டும், இந்த வீடை வாங்க வேண்டும், இந்த இடத்தை வாங்க வேண்டும் என்கிற மாதிரி அனைவருக்குமே ஒரு ஒரு ஆசைகளும் அவர்கள் நினைத்து வைத்திருப்பார்கள். அது கட்டாயமாக நிறைவேற வேண்டும் ஏன்னா அனைவருக்குமே எப்பேற்பட்ட ஆசைகளும் இருக்கத்தான் செய்யும். அப்படி நமக்கு இருக்கக்கூடிய அதாவது நாம் நினைத்த காரியம் நடப்பதற்கு நீங்கள் காலை எழுந்த உடனேயே இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கூறி வர வேண்டுமாங்க. அந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம், அது மட்டுமல்லாமல் அது எந்த சாமிக்குரிய ஸ்லோகம் என்று பார்த்தோம் என்றால் விநாயகருக்குரிய ஸ்லோகம்தான் அந்த ஸ்லோகம். நீங்கள் விநாயகரை உங்களது ஆழ்ந்த மனதுடன் நினைத்து கொண்டு இதை நீங்கள் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்றும் இதை நீங்கள் செய்து வந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் காலை நேரத்தில் சுத்தபத்தமாக எழுந்து கொண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கூறி வந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். முடிந்தவரை அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறிவிட்டு அதற்கப்புறமாக காக்கைக்கு, அது மட்டுமல்லாமல் நாய்க்கு போன்ற இதுக்கு நீங்கள் உணவை அளிக்க வேண்டுமோ. இப்படி நீங்கள் உணவு அளிப்பதனால் உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களானது ஏற்படுமாம். முக்கியமாக நீங்கள் நினைத்த காரியமானது நடக்குமாம். நீங்கள் காலை நேரத்தில் எழுந்த உடனேயே வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதனால், உணவளிப்பதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுமாம். எனவே தவறாமல் இதை நீங்கள் செய்துவிட்டு அதற்கப்புறமாக இந்த உணவளிப்பது போன்ற செயல்களை நீங்கள் செய்யுங்கள். இதனால் நீங்கள் நினைத்த காரியம் கட்டாயமாக நிறைவேறும். முதலாவதாக அந்த நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அல்லவா, அது என்ன ஸ்லோகம் என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் மகா பெரியவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது விநாயகருக்குரிய இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கூற வேண்டுமாம். அதை எப்படி கூற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றாலும் சரி, அல்லது உங்களது வீட்டில் இருந்து கொண்டே விநாயகர் போட்டோவை நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு சுத்தபத்தமாக நீங்கள் குளித்துவிட்டு திருநீர் போன்றவையெல்லாம் அருகில் வைத்துக்கொண்டு விளக்கை ஏற்றிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது எப்படி நடக்க வேண்டுமோ என அனைத்தையுமே நீங்கள் விநாயகரிடம் கூற வேண்டுமாங்க. இப்படி நீங்கள் கூறிவிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்களது கண்ணை மூடிக்கொண்டோ, அதாவது இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் முதலில் மனப்பாடம் செய்து கொள்வது மிகவும் நல்லது. மனப்பாடம் தெரியாது, அதாவது இந்த ஸ்லோகம் நீங்கள் பார்க்காமலே இதை நீங்கள் கூறும் வரை இதை நீங்கள் நன்றாக மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாட்கள் பார்த்தும் அதற்கப்புறமாக இந்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்காமல் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு விநாயகரை உங்களது முழு மனதில் வர வைத்துவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கூறி வருவதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகுமாம். அது என்ன ஸ்லோகம் என்றால் இதுதான். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. இந்த ஒரு ஸ்லோகத்தை தான் நீங்கள் கூற வேண்டும். இதை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு கூறினாலும் சரி, அல்லது திறந்து கொண்டு கூறினாலும் சரி, முடிந்தவரை விநாயகரை உங்களது முழு மனதுடன் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன நினைத்த காரியமோ அதையும் நீங்கள் நினைத்து கொண்டு கூற வேண்டுமோ. காலை எழுந்தவுடனே நீங்கள் இதெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்து விட்டதற்கு அப்புறமாக உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்களுக்கோ அல்லது காக்கைகளுக்கோ நீங்கள் உணவை அளிக்க வேண்டுமாம். காலை நேரத்தில் அது வயிறார நீங்கள் உணவளிப்பதனால் நீங்கள் நினைத்த காரியம் கட்டாயமாக நிறைவேறுமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் காலை நேரத்தில் செய்து வாருங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்களானது உங்களது வாழ்க்கையில் நிறைவேறும். இதை நீங்கள் ஒரு நாள் செய்துவிட்டு நாம் நினைத்தது நடக்கவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால் அதில் ஒரு பயனுமே கிடையாது. குறைந்தபட்சம் நீங்கள் இதை 11 நாட்கள் அல்லது 24 நாட்கள் வரை தவறாமல் கூறி வாருங்கள். அதற்கு அப்புறமாகத்தான் என்னுடைய பலனானது உங்களுக்கு கைமேல் தெரிய ஆரம்பிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் அனைத்து விதமான செய்திகளும் அனைத்து விதமான தகவல்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.